ஆட்டோ ஆட்டோ எங்க போனோம்? நான் புது பஸ் ஸ்டாண்ட் வரையும் போகணும். 120 ரூபா வரும். கையில 100 ரூபா தான் இருக்கு. சரி வாங்க, பிரச்சனை இல்லை. யாருங்க அடுத்த ட்ரிப் போகணும். கதவை அடைச்சிருங்க. கௌசனே சொல்லுங்க. ஒண்ணு இல்லண்ணே, நேத்து நம்ம ஊர்ல வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்டோ டிரைவர் எல்லாம் சைக் பண்ண போறோம், பிள்ளைங்கள்ட்ட அநியாய காசு வாங்குறதாட்டு சில பேர் நம்மள வீடியோல தவறா பதிவிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? அதை பத்தின உங்களோட கருத்து என்ன? நீங்களும் இந்த மாதிரி ஆட்டோ ட்ரிப் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 10 மாசத்துக்கு 12 மாசமா சேர்த்து வாங்குறீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உண்மையான தகவல் இல்ல. ஏதோ ஒரு சில ஆட்டோக்காரங்க வாங்குறத வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வலைதளத்துல அந்த மாதிரி பதிவு போட்டானா எல்லா ஆட்டோக்காரங்களும் கொந்தளிக்க தானே செய்வாங்க. ஏன்னா ஒரு சில ஆட்டோக்காரங்க வாங்குறாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆட்டோக்காரங்க வாங்குறத வச்சுக்கிட்டு நீங்க பொதுத்தளத்துல அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் தான் ஸ்கூல் ட்ரிப் எடுத்துட்டு இருக்கேன். நான் மே மாசத்துக்கு என்னோட பிள்ளைங்கிட்ட நான் ரூபா வாங்குறதே கிடையாது. இந்த ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிற மூலமா எவ்வளவு கஷ்டங்கள் ஆட்டோக்காரங்களுக்கு இருக்கு தெரியுமா? அதை பத்தி சொல்றேன், நீங்க கேக்குறீங்களா? நீங்க அதை பத்தி சொன்னாதானங்க மக்களுக்கும் பிள்ளைங்களோட பெற்றவங்களுக்கும் அதை பத்தி தெரியும். சொல்லவே மாட்டீங்கன்னா எப்படி தெரியும்? எல்லா தொழிலாளர்களுக்குமே வேலை பார்க்கக்கூடிய நேரம் 8 மணி நேரம் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா நாங்க மட்டும்தான் 24 மணி நேரம் வேலை பார்க்கிறோம். நம்ம அதெல்லாம் விட்டு தள்ளிடுவோங்க. இன்னைக்கு நான் ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறேன். ரோஸ்மேரி ஸ்கூல் எடுக்கிறேன், சாட்டகர் ஸ்கூல் எடுக்கிறேன், பெல் ஸ்கூல் எடுக்கிறேன். அது போக 2 ஸ்கூல் நான் ட்ரிப் எடுத்துட்டு இருக்கேன். மொத்தம் 9 பிள்ளைகள் எடுக்கிறேன். இத்தனை பிள்ளைகளை கொண்டு விடுற எனக்கு என் பிள்ளைகளை ஒரு நாள் கூட ஸ்கூல்ல கொண்டு விடுறதுக்கு நேரம் கிடைச்சது இல்லை. நான் மற்ற ஆட்டோக்காரங்களை பத்தி பேசல, என்ன பத்தி சொல்றேன். நான் காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் ட்ரிப் எடுத்தேன் அப்படின்னா ரோஸ்மேரி ஸ்கூலு, பெல் ஸ்கூலு, சாட்டகர் ஸ்கூல்னு சொல்லி என் பிள்ளைங்களை கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர 10 மணி ஆகும். திரும்ப 4 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சானா என் பிள்ளைங்களை கொண்டு திரும்ப வீட்டில் கொண்டு விடுறதுக்கு 6 மணி ஆயிரும். எனக்கு எப்படி 5 வகுப்பு தொழுக கடமையோ அதே மாதிரிதான் என்னுடைய குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல கொண்டு விடுறதும் வீட்டுல கொண்டு விடுறதும் எனக்கு ஒரு கடமையாவே இருக்கு. இதுக்கு இடப்பட்ட நேரத்துல எனக்கு என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் நான் அதுக்கு போறதே கிடையாது. ஏன்னா என் பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு எடுக்கணும், கொண்டு விடணும். நான் இதுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்குறேன்? 9,000 ரூபா வாங்குறேன். ஒரு பிள்ளைக்கு 9,000 ரூபா வச்சா 10 பிள்ளைக்கு மாசம் 10,000 ரூபா ஆச்சு. இதை நீங்க வேனுக்கு ஃபீஸ் கட்டுறாருந்தா 4,000 ரூபா 5,000 ரூபா கட்டுவீங்க. அது மட்டுமா, நைட் நேரத்துலயும் எமர்ஜென்சி டைம்லயும் கூப்பிட்ட உடனே வந்து நிற்கிறது இந்த ஆட்டோக்காரன் தான். ஆட்டோக்காரன் கஷ்டத்தை சொல்றாங்க, சொல்லிட்டே போலாம். மணி 4 ஆயிட்டு. பிள்ளைங்களை ஸ்கூல் ட்ரிப்ல இருந்து எடுக்கணும். இன்ஷால்லா இன்னொரு நாள் பேசுவோம்.